ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله عز وجل في محكم تنزيله والفرقان قل اعملوا فسيرى الله عملكم ورسوله والمؤمنون صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு செய்திருக்கக்கூடிய மாபெரும் கருணை கிருபை நம்மை எல்லாம் முஸ்லிம்களாக முஃமின்களாக பிறக்க செய்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக அவனது ஹபீப் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்திருக்கிறான். இந்த சிறப்பான ரமதான் மாதத்தின் புனித ஜும்ஆவுடைய நன்னாளிலே அவனது இறை இல்லத்தில் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லதை பேசவும் கேட்கவும் அவனை வணங்கி வழிபடவுமான மகத்தான பாக்கியத்தை வழங்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, ரமதானுடைய மாதம் 15 நாட்கள் 16 நாட்கள் நம்மை கடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பாதி மாதம்தான் நம்மோடு மீதம் இருக்கிறது. இப்பொழுதுதான் நாம் ரமதானை அடைந்தது போன்ற ஒரு உணர்வு இருந்தது. அந்த உணர்விலிருந்து வெளியே வருவதற்குள்ளாகவே பாதி நம்மை விட்டும் கடந்து விட்டது. இது ரமலான் என்பது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் கடந்து கொண்டிருக்கிறது. அந்த வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் ஒரு வயதை அடைந்திருக்கிறோம். சிலர் 20, சிலர் 15, 30, 40, 50, 70. இந்த வயதுகளை கடந்ததில் நாம் என்ன சாதித்திருக்கிறோம் என்பதை நாம் கொஞ்சம் உணர்ந்து பார்க்க வேண்டிய நேரம். குறிப்பாக ரமதான் நன்மைகளை அள்ளித்தரும் மாதம், அமல்களால் நிரப்ப வேண்டிய மாதம், நற்காரியங்களை கொண்டு நம்முடைய ரப்பை திருப்திப்படுத்த வேண்டிய மாதம். இந்த மாதத்தில் அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல அமல்களுக்கும் அபரிமிதமான நற்கூலியை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் நம்முடைய அமல் ஒவ்வொன்றையும் அவன் அவ்வளவு சந்தோஷப்படுகிறான் என்று அர்த்தம். நம்முடைய தொழுகை அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகிறது, நம்முடைய இபாதத் அல்லாஹ்வை மகிழ்விக்கிறது, நம்முடைய சதகாக்கள் ஹைராத்துகள் அல்லாஹ்விற்கு அவ்வளவு ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்துகிறது, நம்முடைய தராவீகள் தஸ்பீகள் அல்லாஹ்வுக்கு அவ்வளவு ஒரு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. அடியானின் மீது ஏற்கனவே பேரன்பு கொண்டவன் அல்லாஹ் இந்த மாதம் என் அடியான் என்னை எப்படியெல்லாம் நெருங்குகிறான், எப்படியெல்லாம் எனக்காக இபாதத் செய்கிறான் என்று பார்க்கும் பொழுது அல்லாஹ் பூரிப்படைகிறான். வருடமெல்லாம் தொப்பி போடாதவர்கள் எல்லாம் இந்த மாதத்தில் தொப்பியோடு காட்சியளிக்கிறார்கள். வருடமெல்லாம் தாடி வைக்காதவர்கள் எல்லாம் இந்த மாதத்தில் தாடி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பள்ளிவாசல் பக்கம் 11 மாதங்கள் நிழலுக்கு ஒதுங்காதவர்கள் கூட இந்த ஒரு மாதத்தில் ஏதாவது ஒன்றுக்காக, ஒன்று இஃப்தாருக்காகவோ அல்லது சஹருக்காகவோ ஏதாவது ஒரு பஹானா, ஒரு சாக்கை வைத்து அந்த இறைவனின் இறை அருள் பொங்கும் ரஹமத் இறங்கும் பள்ளிக்குள்ளே வந்து விடுகிறார்கள். சதகாவை கொடுக்காதவர்கள் கூட இந்த மாதத்தில் சதகா ஹைராத் செய்கிறார்கள். வருடமெல்லாம் ஜகாத்தை கணக்கிடாதவர்கள் இந்த ஒரு மாதத்தில் ஜகாத்தை கணக்கிட்டு ஏழைகளுக்கு வறியவர்களுக்கு தருகிறார்கள். இது அல்லாஹ்வுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை தருகிறது என்பதை நாம் உணர வேண்டும். அல்லாஹ் உள்ளபடி அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். தரிகட்டு போய் கொண்டிருந்த ஒரு பையன், ஒரு மகன் திடீரென்று பொறுப்போடு இருக்கிறான், வேலைக்கு போறான், சம்பாதிக்கிறான். உறவுகள் வந்தால் ஏறட்டும் பார்க்காதவன் திடீரென்று உறவினர்கள் வந்தால் சலாம் அலைக்கும், நல்லா இருக்கீங்களா, எப்போ வந்தீங்கன்னு கேட்கிறான். பெற்றோர்களுக்கு அப்படி ஒரு பணிவிடை செய்கிறான்.
சரியான முறையில் வெளியில போறான், கரெக்டா வீட்டுக்கு வர்றான், கரெக்டா தூங்கிடுறான், கரெக்டா சாப்பிடுறான், எல்லோர் மீதும் அன்பாக இருக்கிறான். இதை ஒரு தந்தையும் தாயும் பார்த்தால் சந்தோஷம் ஏற்படுமா இல்லையா? இத்தனை வருஷம் என் பையனை திருத்துறதுக்கு படாத பாடுபட்ட, இன்னைக்கு என்ன ஆச்சோ தெரியல, பரவாயில்ல அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப நல்லா இருக்கிறான், ரொம்ப நல்ல குணத்தோடு இருக்கிறான், எங்களை சந்தோஷப்படும்படி நடந்து கொள்கிறான் என்று பெற்றோர்கள் ஒரு தந்தையோ ஒரு தாயோ சொல்வதை போல இந்த மாதத்தில் அல்லாஹ் நம் மீது முழுமையான மகிழ்ச்சியில் இருக்கிறான். அடியார்கள் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் எதிர்பார்த்து காத்திருக்கிறான். அவன் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் மிக உயர்வான முறையில் கண்ணியமாக அதை ரிசீவ் செய்கிறான். அதற்கு அபரிமிதமான நற்கூலிகளை அல்லாஹ் வழங்குகிறான். எனவே நாம் 15 நாட்கள் 16 நாட்கள் நம்மை விட்டு ஓடிவிட்டது. இருக்கக்கூடிய இன்னும் 2-3 நாட்களில் 2ஆம் பத்தும் கழிந்து இன்பமான இறுதி 10 நாட்கள் நம்மை நோக்கி வருகிறது. இன்னும் நம்முடைய இபாதத்துகளை அமல்களை வேகப்படுத்த வேண்டும், நம்முடைய நற்காரியங்களை அதிகரித்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய நல் அமல்களை இறைவனுடைய திருப்திக்காக வேண்டி நாம் இன்னும் அதிகப்படுத்த வேண்டும். நன்மைகளை ஒரு பக்கம் ஓரமாக வைக்கலாம். ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்லுடைய நன்மை, ஒரு சுன்னத்திற்கு ஒரு ஃபர்லுடைய நன்மை, ஒரு நஃபிலுக்கு ஒரு சுன்னத்துடைய நன்மை, நோன்பாளிக்கு நிறைய நன்மைகள், அவர் இஃப்தாருக்காக வேண்டி ஒரு மிடர் தண்ணீர் கொடுத்தால் நன்மை, ஒரு பேரிச்சம்பழம் தந்தால் நன்மை, அவர் ஏத்திகாஃப் இருந்தால் 70 வருடங்கள் தூரம் நரகத்தை விட்டும் அல்லாஹ் அவரை நீக்குகிறார். இது எல்லாம் ஒரு புறம் இருக்க, அந்த ரப்பை நாம் திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அமல்கள் செய்வதல்ல, அவனை சந்தோஷப்படுத்துவதற்காக வாழ வேண்டும். நம்முடைய இந்த 14 நாட்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையும் என் ரப்புக்காக என்று நாம் ஏற்படுத்த வேண்டும். நாம் ரப்புக்காக வேண்டி முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். புனிதமிக்க பத்ர் சஹாபாக்களுடைய இரவை நாம் எதிர்பார்க்கிறோம். இன்றைய இரவு பத்ர் சஹாபாக்களுடைய இரவு. நம்முடைய பள்ளியில் சிறப்பு பயான் நடைபெறுகிறது. நிறைய பள்ளிகளில் அந்த சஹாபாக்களுடைய சிறப்பை பற்றி பேசுகிறோம். அந்த சஹாபாக்கள் எந்த நிலையிலும் தன்னுடைய எந்த செயலும் அல்லாஹ்வையும் ரசூலையும் வருத்தப்படுத்தக்கூடாது என்று நினைத்தார்கள். எந்த அளவுக்கு தங்களை முழுமையாக கட்டுப்படுத்திக் கொள்ள அவர்கள் தயாரானார்கள் என்று பார்க்கும் பொழுது, இந்த பத்ர் போர் நடத்துவதற்கு மதீனா விட்டு வெளியே போகலாமா வேணாமா, இப்படி ஒரு டிஸ்கஷன் சஹாபாக்களுக்குள்ள போயிட்டு இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் 2 பேரும் இருக்கிறாங்களே, ஒன்று மக்காவாசிகள் முஹாஜிர்கள், மதீனாவாசிகள் அன்சாரிகள். இவன் முஹாஜிர்களை கூப்பிட்டு பேசுறாங்க. அதுல ஒரு சில மூத்த அன்சாரி தோழர்களும் இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க. இப்போ நோன்புடைய காலம், ரமதானுடைய நோன்புல இருக்கும். இப்போ செட்டில் ஆகி ஒரு ஊரை விட்டு முழுமையாக இடம் பெயர்ந்து வந்து ஒரு 2 வருஷம்தான் ஆகியிருக்கு. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆகி, கிளைமேட் செட் ஆகி, நமக்கு சீதோஷணம் செட் ஆகி, சூழ்நிலை செட் ஆகி, எல்லாம் இப்போதான் கரெக்டாக ஒரு அளவுக்கு நமக்கு தோதுவாகி வந்து கொண்டு இருக்கிறது. இந்த நிலையில் அன்சாரி தோழர்கள் இவ்வளவு நமக்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள். உலகத்தில் யாரும் அர்ப்பணிக்காத அளவிற்கான ஒரு தியாகத்தை அவர்கள் நமக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் போருக்குன்னு வெளியே போனால் எவ்வளோ சிரமமாக இருக்கும், எவ்வளவு கஷ்டமாக இருக்கும், எவ்வளவு சேதங்கள் ஏற்படலாம். உடல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, குடும்ப ரீதியாக, மார்க்கம் ரீதியாக சேதங்கள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ என்ன செய்யறது? நாம் வெளியே போய் போரிடலாமா அல்லது உள்ளே இருந்து போர் செய்யலாமா என்று ஒரு ஆலோசனை நடக்குது. அப்போ பல கருத்துக்கள் வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனத்து நாம போய் போர் செய்யறோம்னா நமக்கும் மக்காவாசிகளுக்கும் பிரச்சனை, மக்காவாசிகளுக்கும் அன்சாரிகளுக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நாம் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டோம், மக்காவிலே அவர்கள் மார்க்கத்தை மாற்றிவிட்டோம், பல பேருடைய குடும்பத்திலிருந்து நம்மை தழுவி இங்கே வந்து விட்டார்கள். இந்த பிரச்சனையில தான் அவர்கள் நம்மளை பழி தீர்க்க வர்றாங்க, நம்மை அடித்து ஒழிக்க வேண்டும். நம்முடைய இந்த மிஷன், இந்த இலக்கை, இந்த லட்சிய பயணத்தை அவர்கள் முழுமையாக முடக்கணும்னு நினைக்கிறாங்க.
ஆனா இவங்க என்ன செய்யறாங்க பாவம், அவர்கள் நமக்கு உதவியர்களாச்சே, அதனால் நாம மட்டும் போகலாம், சண்டை போடுறதுக்கு ஒன்று நாம மட்டும் போகணும், அவர்கள் நாம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஆல்ரெடி நிறைய தியாகம் செய்து முடிச்சாச்சு. இன்னும் நமக்காக இந்த மண்ணில் வெளியிலிருந்து வந்த வேற்று நாட்டவர்கள் என்று பார்க்காமல் தன் உடன் பிறந்த சகோதரர்களை விட அதிகமாக நம்மை அவர்கள் நடத்தி கொண்டு வர்றாங்க. அவங்கள நாம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நாம வேணா போகலாம் அல்லது நாம் உள்ளே இருக்கலாம். அவங்க வந்தாங்கன்னா, வந்தவர்கள் நேரடியாக மதீனா எல்லையை தாண்டி உள்ள வந்தாங்கன்னா அப்ப நாம பார்த்துக்கலாம். இப்படி நிறைய ஆலோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அன்சாரியினுடைய துடிப்பு மிக்க வீரர் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஒரு புதிதான இஸ்லாத்தை எங்களுக்கு ஏற்படுத்தினீர்கள், நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான்னு சொன்னீங்க, ஏற்றுக்கொண்டோம். மக்காவை விட்டும் இடம்பெயர்ந்து வந்தீர்கள், எங்களுடைய சொத்துக்களை, உடைமைகளை, ஏன் மனைவிகளை கூட தலாக் விட்டு உங்களுடைய தோழர்களுக்கு தர முன்வந்து விட்டோம். இதற்கு பிறகு என்ன நாயகமே, இதற்கு பிறகு உங்களுக்கு ஒரு சோதனை என்று வந்தால் அது எங்களுக்கும் சோதனை தான், உங்களுக்கு ஒரு சிரமம் என்று வந்தால் அது எங்களுக்கும் சிரமம் தான். அதில் முஹாஜிர், அன்சார், மக்காவாசி, மதீனாவாசி என்று நீங்கள் பிரிக்க வேண்டாம். நீங்கள் எங்களை லவ் அமர்தனா அன் நகூத ஃபில் பஹரி நகுல்னா, ஒரு கடலை காட்டி அன்சாரிகளே இந்த கடலில் நீங்கள் விழுந்து மூழ்குங்கள் என்று சொன்னால் நாங்கள் மூழ்க தயார். ஒரு நெருப்பை காட்டி இந்த நெருப்பில் அத்தனை பேரும் விழுந்து கரிந்து சாம்பலாகுங்கள் என்று சொன்னால் நாங்கள் கரிந்து சாம்பலாக தயார். இதற்கு மேல் என்ன நாயகமே, நீங்கள் எங்கே காட்டுகிறீர்களோ அங்கே நின்று போரிடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், எங்களை நீங்கள் ஒதுக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். என்ன ஒரு அர்ப்பணிப்பு, அந்த தியாக உணர்வு பாருங்க. இப்ப நாம் அந்த உணர்வுல இருக்கிறோமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் முன்னால் வந்து ஒரு கடலில் விழு என்று சொன்னால் நான் விழுவேனா? ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்தை தட்டி பார்க்க வேண்டும். ஒரு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுது நேரில் வந்து நீ நெருப்பில விருந்து கரிந்து சாம்பலாக என்று சொன்னால் நாம் அதற்கு தயாராக இருக்கிறோமா? தயாரா இருக்கிறோம் சொல்லலாம், ஆனால் அல்லாஹ்வும் ரசூலும் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கவில்லை. ரமலானுடைய மாதம் போன்றவைகளில் இபாதத் செய்யுங்கள் என்று சொல்றாங்க. அந்த லெவலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. போர்க்களத்தில் சஹாபாக்களை போல் இங்க 313 பேர், அங்க 1000 பேர், ஒரே ஒரு பேரித்தம்பலம், வாயிலும் வயிற்றிலும் எதுவுமே இல்லை, நடையில் ஒரு வீரம் இல்லை, கையிலே ஆயுதங்கள் இல்லை, குதிரை தளவாடங்கள் இல்லை, எதுவுமே இல்லாத நிலையில் அவர்கள் போய் நின்றது ஜிஹாத். இப்ப நமக்கு அது கிடையாது. அழகான ஏசி அகால போட்டு குஷனை எல்லாம் விரிச்சு கரெக்டா வந்து தொழுதுட்டு போங்கன்னு சொன்னா அந்த தொழுகையை நாம் செய்ய முடியல. பார்த்தீங்களா, இந்த ஜிஹாதிலே நாம தோத்து போகிறோம். இந்த இபாதத்துகள், இந்த அமல்களை செய்வதற்கு அல்லாஹ் இத்தனை ஏற்பாடுகள் செய்த பிறகும் அதிலே நாம் அமல்களின் காலத்தில் எந்த மாதத்திலே அமல் செய்ய முடியாவிட்டால் இந்த மாதிரி 11 மாதம் செய்ய முடியாதோ அந்த காலத்திலும் நாம் கோட்டை விட்டோம்னு சொன்னா, அந்த காலத்திலும் நாம் வேலை வெட்டி என்று நாம் இந்த அமல்களை விட்டு விட்டோம் என்று சொன்னால் அதை விட மோசமான துர்பாக்கியசாலி யார் இருக்க முடியும்? ரசூல் வந்து கடலில் விழு என்று சொன்னால் நான் விழுவேன் என்ற உணர்வு வரக்கூடிய நாம் அந்த பெருமானார் காட்டி தந்த இபாதத்துகளை முழுமையாக செய்வதற்கு உள்ளம் துடிக்கிறதா இல்லையா? ஒரே ஒரு ரக்காத் மிஸ் ஆயிடுச்சு, அல்லாஹ் இப்படி ரக்காத் மிஸ் ஆயிடுச்சே, ஏன் இப்படி நான் மிஸ் பண்ண, அந்த உணர்வு வந்தால் கடலில் விழ துடிக்கக்கூடிய உணர்வுக்கு சமமானது. யாரெல்லாம் நோன்பு வைத்து விட்டு ஒரு புறம் பேசிவிட்டேனே, எப்படி இந்த நாவால் நான் பேசினேன் என்று நம் உள்ளம் துடித்தால் நெருப்பிலே விழுந்து சாம்பலாக என்று பெருமானார் சொன்னால் தயாராக இருக்கக்கூடிய உள்ளம் என்று அர்த்தம். ஆனால் சர்வசாதாரணமாக பாவங்களை செஞ்சுட்டு சர்வசாதாரணமாக தொழுகை இபாதத்துகளை லேசாக விட்டுவிட்டு இந்த மாதம் நம்மை விட்டும் கடப்பது என்பது துர்பாக்கியமான நிலை. நம்ம பார்க்கிறோம், கைசேதமான நிலை. ஒவ்வொரு நாளும் கைசேதப்பட வேண்டிய ஒரு காட்சி என்னன்னா, தராவி நடந்து கொண்டிருக்கும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், 8 ரக்காத் முடியும். 8 ரக்காத் முடிந்தவுடன் ஒரு கூட்டம் அப்படியே எழுந்து சாரி சாரியா எழுந்து அப்படியே வெளியே போயிட்டே இருப்பாங்க. என்ன என்ன நமக்கு புரியலன்னு சொன்னா, அந்த 8 ரக்காத்துக்கு பிறகு 9வது ரக்காத் சொல்வது ஹராம் ஆயிடுச்சா?
9 10 தொழுதால் ஹராம் ஆகிவிடுமா? இது நஃபிலான நன்மைகள் அதிகம் செய்ய வேண்டிய காலம். சில மதஹபுடைய சட்டங்களில் இப்படி வருகிறது, ஒரு மனிதர் ஏதாவது ஒரு ஃபர்தான தொழுகை அவர் தொழுது விட்டார். இப்போ ஷாஃபியில அசர் முன்னாடி வருது, ஹனஃபியில அசர் பின்னாடி வருகிறது. 4 மணிக்கு ஷாஃபியுடைய பள்ளிவாசல்கள் அசர் தொழுகை, அங்க அவர் தொழுது விட்டார். இப்ப 5 மணிக்கு ஹனஃபியினுடைய பள்ளிக்கு வரார், அங்க ஜமாத் நடக்குது, அவர் உட்கார்ந்து இருக்கிறார்னு சொன்னா என்ன செய்ய வேண்டும்? மறுபடியும் ஒரு ஃபர்து தொழ முடியாது, அது கம்ப்ளீட், அந்த கடமை அவருக்கு நிறைவேறிவிட்டது. ஆனால் அந்த 4 ரகாத்தை கூட இருந்து நஃபிலுடைய நியத்தில் தொழுதால் அந்த நஃபிலுடைய நன்மை அவருக்கு கிடைக்கிறது. எந்த அளவுக்கு மார்க்க சட்டம் தெளிவாக அடியார்களை எந்த நிலையிலும் எந்த வாய்ப்பையும் தவறவிட்டு விடக்கூடாது என்பதற்காக இப்படி ஒரு ஏற்பாடுன்னு சொன்னா, ரமலானில் நஃபில்களை இபாதத்துகளை அதிகம் செய்ய வைக்க வேண்டிய மாதம். குறைந்தபட்சம் 100 பேர் தொழுகிறாங்க, 200 பேர் தொழுகிறாங்க, பெரிய பள்ளிகளில் 500 1000 பேர் தொழுகிறாங்க. அதிலே பெரும்பாலானவர்கள் மற்ற ரகாத்தில் இருக்கும் பொழுது அந்த அற்புதமான இபாதத்தை நடுவுல ஸ்டாப் பண்ணிட்டு நாம வீட்டுல போய் வியாபாரத்தை போய் என்ன செய்ய போறோம்? இதை விட பெரிய அமல் செய்ய போறோமா? இதை விட ஏதாவது ஒரு பெரிய அமலை நாம் செய்வதாக இருந்தால் அப்ப கூட நாம சரின்னு சொல்லலாம். இல்ல 8 ரக்காத் தான் முடிஞ்சிருச்சு என்று சொல்லி மீதம் இருக்கக்கூடிய 12 அற்புதமான ரக்காத்துகளை அல்லாஹும் ரசூலும் நமக்கு எந்த மாதத்தில் நிறைய அமல் செய்ய சொன்னார்களோ, அதில் ஏதோ ஒரு ஹராமை போல், ஒரு தீண்டத்தகாததை போல், ஒரு செய்யக்கூடாத செயலை போல் பள்ளியில் இருந்து வெளியேறுவது எவ்வளவு மோசமான ஒரு நிலை, எவ்வளவு பரிதாபகரமான நிலை. அங்கே 20 ரக்காத் அல்ல 30 ரக்காத் தொழ வைக்கப்பட்டாலும் மீதி 10 ரக்காத்தை நாம் நஃபிலுடைய நன்மை என்ற அர்த்தத்தில் தொழுதால் அந்த நஃபிலுக்கான நன்மை அல்லாஹ் நமக்கு தருகிறான். எனவே இது போன்ற தவறான புரிதல்களால் அற்புதமான இபாதத்தின் காலத்தை நாம் தவறிவிடக்கூடாது. தனியா நாம போய் எக்ஸ்ட்ரா 12 ரக்காத்தை டெய்லி தொழுவ முடியுமான கேள்விக்குறிதான். 2 ரக்காத் தொழுவலாம், 4 ரக்காத் தொழுவலாம், அல்லது 2 நாள் தொழுலாம், 3 நாள் தொழலாம். 4ஆவது நாள் ஏதாவது ஒரு வேலைப்படு, ஏதாவது ஒரு டயர்ட்னஸ், இப்படி ஏதாவது ஒரு தூக்கம் மிகைத்தல், எது அதை கலைத்து விடலாமே. அப்போ நல்ல அமல்களை செய்வதற்கு, நற்காரியங்களில் ஈடுபடுவதற்கு நாம் இவ்வளவுதான் அவ்வளவுதான் என்று பார்க்க வேண்டிய மாதம் இது அல்ல. பொதுவா நாம என்ன சொல்லுவோம்? கியாமுல் லைல்னா 10 ரக்காத் 8 ரக்காத்னு சொல்றோம், பிளஸ் வித்ரு 3 ரக்காத், தஹஜ்ஜுத்னா இத்தனை ரக்காத், இரவுல இவ்வளவுதான் தொழணும்னு சொல்றோம். இதுதான் தஹஜ்ஜுத், இதுதான் கியாமுல் லைல். ஆனால் எந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன் யாரும் இவ்வளவு ரக்காத் தான் சொல்லி அவர்கள் அதை விட்டு விட்டு போகவில்லை. இரவெல்லாம் தொழுதவர்கள் இருக்கிறார். ஒரே 2 ரக்காத் ஒரு சலாவில் ஒரு குர்ஆனை முடித்தவர்கள் இருக்கிறாங்க. நபி அப்படி வாழ்க்கையில் செய்யவே இல்லைங்க. அப்ப ஹதீஸே இல்லை என்பதனால் அவர்கள் செய்யாமல் விட்டார்களா? நஃபில் என்ற ரீதியில் நாம் எந்த நல்ல அமலை செய்தாலும் அது நமக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடியது. செய்தா ஹஃப்ஸா பின்த் சீரீன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாழ்க்கை நாம் பார்க்கிறோம். மிகப்பெரிய தாபிஆத் அல்லாமா இப்னு சீரீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அருமை மகளார், அவங்களே மிகப்பெரிய மார்க்க மேதை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இணையாக கனவில் விளக்கத்தை சொல்லக்கூடியவர்களாக புகழ்பெற்ற அந்த மார்க்க மேதையினுடைய மகள் இரவெல்லாம் தொழுது கொண்டிருப்பார்கள், இரவெல்லாம் வணங்கி கொண்டிருப்பார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், கானத் தஸ்ருஜு சிராஜஹா பில் லைல், இரவுல விளக்கு எண்ணெய் ஊத்தி திரி ஏத்தி விளக்கை அவர்கள் ஏற்றிட்டு தொழுவாங்க. அவர்கள் தொழுது கொண்டே இருப்பார்கள். என்ன காலியாச்சுன்னா திரியும் அணைந்துவிடும், விளக்கு அணைஞ்சிடும், இருட்டாகிவிடும். ஆனால் ஃபருப்பமா துஃபி அஸ்ராஜுஹா வ யுதீஉ லஹல் பைத்து ஹத்தா யுஸ்பிஹ், ஆனால் அந்த விளக்கு அணைந்துவிடும், ஏதோ ஒரு ஒளி அவர் வீடு முழுக்க ஜொலித்துக் கொண்டிருக்கும். அந்த பெண்மணி, அந்த இறைநேச பெண்மணி காலை தொழுது கொண்டே இருக்கும் வரை, காலை விடியும் வரை அவர்கள் ஏற்றிய விளக்கு அணைந்துவிடும், அல்லாஹ் ஏற்றிய விளக்கு ஒளிந்து கொண்டிருக்கும். அவர்களுடைய நஃபிலான இபாதத்திற்கு அல்லாஹ் தரக்கூடிய கண்ணியம். அப்ப இப்படி எத்தனை நபர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அதனால் நாம் எந்த காரணத்தை சொல்லியும்
எந்த ஒரு உலக ரீதியான காரணங்கள் அல்லது நாம் இது போன்ற தவறான புரிதல்களால் இந்த மாதத்தினுடைய அற்புதமான இபாதத்துகளை நாம் விட்டுவிடக் கூடாது. இதோ வருகிறது ஒற்றைப்படை இரவுகள், இறுதி 10கள். எந்த நன்மையாக இருந்தாலும் நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பாக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் நன்மையாக்க வேண்டும். நாம் வியாபாரம் செய்ய, யா அல்லாஹ், புனிதமான ரமலானுடைய நோன்பாளிகள் மனைவி மக்கள், அவர்களுக்காக நான் சம்பாதிக்க போகிறேன், இதை நீ பொருந்திக் கொள் என்று சொன்னால் அதற்கும் அல்லாஹ் நன்மை தருகிறான். வீட்டுக்காக, கடைக்காக பொருள்கள் சாமான்கள் வாங்க போகிறோம், யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்கள் ரமலானுடைய மாதத்தில் தங்கள் தேவையை பூர்த்தி செய்வதற்காக என் மனைவி மக்களுக்கு நான் இதை வாங்கி தருகிறேன், நீ இதை கபூல் செய்து கொள் என்று சொன்னால் அதையும் அல்லாஹ் நன்மையாக்கி தருகிறான். நாம் உணவை உண்ணுகிறோம், யா அல்லாஹ், இந்த உணவை சாப்பிடுவதன் மூலமாக பகலெல்லாம் நோன்பு வைத்து இபாதத் செய்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி நாம் அந்த நியத்தோடு சாப்பிட்டால் அந்த உணவையும் அல்லாஹ் இபாதத் ஆக்கி விடுகிறான். இப்படி நாம் எல்லா செயல்பாடுகளையும் அல்லாஹ்வின் பொருத்தத்திற்காக மட்டுமே செய்ய வேண்டிய ஒரு மாதமாக இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறது. எந்த காரணத்தை சொல்லி நாம் விட்டுவிடக்கூடாது. காரணம், நாளை மறுமையில் ரப்புல் ஆலமீன் அடியார்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்திருப்பார்கள். அந்த நேரத்தில் ஒரு அடியானை அல்லாஹ் கூப்பிட்டு கேள்வி கேட்பான், அடியானே, ஏன் நீ இபாதத் செய்யல? ஏன் நீ என்னை வணங்கவில்லை? ஏன் நிறைய அலட்சியங்களும் விவாதத்துல கவனக்குறைவுகளும் ஒன்றை ஏற்படுறதுக்கு என்ன காரணம் என்று கேட்கும்போது சொல்வான், யா அல்லாஹ், நான் ஒரு எஜமானர்கிட்ட வேலை செஞ்சிட்டு இருந்தேன், நான் ஓனர், அங்க போய் நான் வேலை செய்ய வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அப்ப அந்த ஓனர்கள் எல்லாம் என்னை தொழுவதற்கும் விவாதத்திற்கும் அனுமதிக்கவில்லை என்று சொல்லும் போது சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவான். இந்த நபியை பாரு, இவர் தானே யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இவர்களுக்கு எத்தனை ஓனர்கள் இருந்தாங்க தெரியுமா? இவர்களுக்கு இருந்த ஓனர்களை விட உனக்கு அதிகமா? அடிமையாக இருந்தார்கள், ஜெயிலிலே இருந்தார்கள், அதற்கு முன்னால் கிணற்றிலே இருந்தார்கள், எல்லா இடத்திலேயும் ஒருவர் கீழே கட்டுப்பாட்டில் இருந்த பொழுதிலும் கூட எனக்கு இபாதத் செய்வதை எதுவுமே தடுக்கவில்லையே, உனக்கு ஏன் தடுத்துச்சுன்னு அல்லாஹ் கேட்பான். அதனால் அவருடைய அந்த கேள்விக்கான பதிலை அல்லாஹ் நிராகரித்து விடுவான். அடுத்து ஒரு மனிதர் வருவார், பணக்கார மனிதர் வந்து சொல்வார், யா அல்லாஹ், நிறைய பிஸ்னஸ், எல்லா இடத்துலையும் மீட்டிங் இருக்கு, அங்க போனோம், திடீர்னு காலைல துபாயில இருக்கேன், நைட்டு மலேசியால இருக்கேன், எங்கெங்க இருக்குன்னே தெரியல யா அல்லாஹ், அப்படி ஒரு பெரிய பிஸ்னஸ், அதனால் என்னால் உன்னை வணங்குவதற்கு சரியாக வணங்க முடியலன்னு சொன்னவுடன் அல்லாஹ் சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு வந்து காட்டுவான். இவரை விட நீ பெரிய செல்வந்தரா? உலகத்தினுடைய மொத்த ஆட்சியும் கையில வச்சிருந்தார் இந்த நபி. இவரை விட நீ பெரிய பிசினஸ் மேக்னெட்டா? இவரை விட உனக்கு பெரிய சொத்து பத்துக்கள் இருக்கா? பெரிய டிரான்சாக்ஷன் வந்துருச்சா? இல்லை யா அல்லாஹ், என்னை விட இவர்கள் தான் பெரியவர்கள், இவர்கள் தான் என்னை விட செல்வந்தர்னு அவன் சொல்லுவான். அப்ப அல்லாஹ் கேட்பானா, இவ்வளவு பெரிய உலகத்தை கட்டி ஆண்ட அரசர், அகில உலகத்திற்கும் சொந்தக்காரராக வாழ்ந்தவர், இவர் எனக்கு ஒரு வக்த் தொழுகையை ஒரு அமலை செய்வதற்கு அந்த செல்வம் தடுக்கவில்லை என்று சொல்லும் போது உன்னை எப்படி தடுத்துச்சு? நீ எப்படி இந்த காரணத்தை சொல்கிறார்? இந்த காரணத்தை ஏற்க மாட்டேன் என்று அல்லாஹ் அனுப்பிவிடுவான். அடுத்து ஒரு நோயாளி வருவார், யா அல்லாஹ், நான் என்ன செய்யறது ரப்பே, நீ நோயை கொண்டு என்னை சோதித்தாய், உடம்பு வலியா இருக்குது, திடீர்னு ஜுரமா இருக்கு, திடீர்னு காய்ச்சலா இருக்கு, திடீர்னு சளியா இருக்கு, திடீர்னு அங்க வலிக்குது, திடீர்னு இங்க வலிக்குது, நான் என்ன செய்யறது ரப்பே? அதனால் என்னால் உனக்கு வணங்கி உன்னை சந்தோஷப்படுத்த முடியலன்னு சொல்லுவார். உடனே அல்லாஹ் சையதுனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவான். இந்த அய்யூப் நபிக்கு ஏற்பட்ட நோயை விட உன் நோய் பெரிதா? இவருக்கு ஏற்பட்ட கொடிய நோயை விட நீ பெரிய நோயாளியா போயிட்டியா? இல்ல ரப்பே, அவங்க நோயெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது, உடம்பெல்லாம் புழு, உடம்பே தெரியல, வெறும் புழு மயமாக அரிச்சது அல்லாஹும், அந்த அளவுக்குலாம் எனக்கு நீ கொடுக்கலையா அல்லாஹ். அப்ப இவரால் அமல் செய்ய முடிந்தது என்றால் உன்னால் ஏன் முடியவில்லை? போ நரகத்திற்கு என்று அல்லாஹ் அனுப்புவான். இதையெல்லாம் தாண்டி ஒரு பாவியான மனிதன் வருவான். இங்கதான் நாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு நிறைய பாவங்கள் செய்யறோம். சில பேர் இப்படி ஒரு அவநம்பிக்கையில் இருக்கிறான். ஏன்பா பள்ளிக்கு வர்றதில்லை? ஒரு பையன்கிட்ட கேட்டேன், ஒரு வாலிபர் திடீர்னு தொழுவ வருவார், சுபுக்கு வந்தா முதல் சஃப்ல மோதினார் பக்கத்துல உட்கார்ந்துருப்பார்.
அப்புறம் பார்த்தா ஒரு வாரம் காணா போயிடுவார். என்னப்பா உன் பிரச்சனை, ஏன் திடீர்னு நல்ல தொழு வர்ற, திடீர்னு காணா போயிடுறியே, என்ன அது? இல்லை ஹஸ்ரத், வெக்கமா இருக்குது. என்ன வெக்கமா இருக்குது? இந்த ஹஸ்ரத், தொழுறோம், தொழுதுட்டு திரும்பவும் போய் நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் வேற வேற இடங்களுக்கு போகிறேன், என்னுடைய பிஸ்னஸ் லெவல் வேற, என் ஃப்ரெண்ட்ஸ் வேற, சாட்டர்டே நைட் ஆனால் நான் வேற வேற இடங்களுக்கு வர்றேன், திரும்பவும் வந்து அல்லாஹ் முன்னால் நான் தொழுது பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இதுவும் ஷைத்தானுடைய ஒரு சூழ்ச்சி தான். அல்லாஹ் உனக்கு ஒரு நாளைக்கு நீ 70 முறை பாவத்தை செய்துவிட்டு என்கிட்ட 70 முறை மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிக்க தயாரா இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். அவன் மன்னிக்க தயாராக இருக்கும் பொழுது ஓ மனசுல என்ன இவ்வளவு பெரிய பெருந்தன்மை, பாவத்தை செஞ்சுட்டு அல்லாஹ் முன்னாடி போறது எப்படி, அது எப்படி அல்லாஹ் முன்னாடி மன்னிப்பு கேட்கறது, அதனால அப்படியே போயிடுவோம். எதுக்கு இந்த ஒரே ரூட் ஸ்ட்ரெயிட் ரூட்ல போயிட்டே இருக்க வேண்டியதான், திரும்ப யூ டர்ன் பண்ணி போய் யூ டர்ன், எதுக்கு இந்த கஷ்டம்? அதெல்லாம் ஒண்ணுமே வேணான்னு நினைக்கிறது இருக்கு, அது மிக மோசமான எண்ணம். பாவங்கள் செய்தால் உடனடியாக நீ ஒரு நன்மை செய்து கொள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அபாதர், உன்னிடமிருந்து ஒரு தவறு வெளியாகிவிட்டால் உடனே நீ ஒரு நன்மை செய்து கொள். ஏன்? ஃபஇன்னல் ஹஸனாத் யுذஹிபுன ஸய்யிஆத், அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், நீங்கள் செய்யக்கூடிய நன்மை அந்த தவறை உடனடியாக நீக்கிவிடும் என்று அல்லாஹ் சொல்றானே, அதனால் தவறு நடந்து விட்டால் உடனே ஒரு நன்மை செய்துவிடு என்று சொன்னார்கள். இப்படி பாவங்களை செய்துவிட்டு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இழந்த ஒரு மனிதன் வந்து நிற்பான். அல்லாஹ் யாரை கொண்டு வந்து காட்டுவான் தெரியுமா? காலமெல்லாம் நான் தான் ரப்பு என்று சொன்ன கொடுங்கோலனான ஃபிரௌனை கொண்டு வந்து காட்டுவான். இவனப்பா, இவன் யார் தெரியுமா? இவன் தான் ஃபிரௌன். காலமெல்லாம் எனக்கு மாறு செய்தான், எந்த மனிதனும் செய்ய துணியாத ஒரு செயலாகிய நான் தான் அல்லாஹ் என்று சொன்னான். ஆனால் அவன் கூட இறக்கக்கூடிய நேரத்தில், அந்த கடலிலே மூழ்கடிக்கப்படக்கூடிய நேரத்தில் ஆமன்து பில்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயில் என்று சொன்னான். யா அல்லாஹ், பனு இஸ்ராயில் எந்த ரப்பை கொண்டு ஈமான் கொண்டார்களோ அவர்களை கொண்டு நானும் ஈமான் கொண்டேன், மன்னித்துவிடு என்று சொன்னான். அது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவன் காஃபிராக மரணித்தான். சப்ஜெக்ட் வேற. ஆனால் அவன் கூட என் மீது இறுதி நேரத்தில் நம்பிக்கை வைத்து கேட்டான் அல்லவா, அந்த வார்த்தை என் இடத்தில் வரவில்லை. ஏன் உனக்கு அந்த அளவு கூட நம்பிக்கை இல்லாம போச்சு? இவனை விடவா நீ பாவம் செய்து விட்டாய்? அல்லாஹு அக்பர். என்ன ஒரு கருணையான வார்த்தை. பாவம் செய்தவனை நீ ஏன் மன்னிப்பு கேட்கலன்னு ஒரு கேள்வி அல்லாஹ் நாளை கேட்கிறான்னு சொன்னா, இதை விட கிருபையாக யார் நம்மிடத்தில் என்ன அணுகுமுறையை ஏற்படுத்திக் கொள்ள முடியும்? அதனால் இந்த மாதம் எந்த காரணத்தை சொல்லியும் ஷாப்பிங்கு போகணும், அதை போகணும், இதை போகணும், இந்த துணி எடுக்கணும், அந்த துணி எடுக்கணும், எதற்காகவும் நம்முடைய அற்புதமான இபாதத்துகளை நன்மைகளை விட்டும் நாம் நீங்கி விடக்கூடாது. அதே நேரத்தில் நான் நிறைய பாவம் செய்த பாவி என்று சொல்லி ரப்பின் முன்னால் பாவ மன்னிப்பு தேடுவதை விட்டும் நாம் நிராசையாக விடக்கூடாது. இந்த இரண்டும் இந்த எஞ்சிய நாட்களில் நாம் முழுமையாக பின்பற்றி ரப்பின் பொருத்தத்தை பெற வேண்டிய ஒரு அற்புதமான செயல். எனவே கடைசி நாட்கள் நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். எப்படி வந்தது பாதியில வந்து நம்மளை விட்டுடுச்சோ சொல்லாம கொல்லாம, அதே போல் பெருநாளும் வந்துவிடும். அதற்குள்ளாக நாம் நல்ல அமல்கள் ஈடுபட வேண்டும். இன்று சிறப்பு பயான் இருக்கிறது பதருக்கு பிறகு, பத்ர் சஹாபாக்களை பற்றி. அதற்கு பிறகு துவா, சிறப்பான துவா ஓதப்பட இருக்கிறது. அதே போல் இறுதி ஒற்றைப்படையினுடைய 5 நாட்கள் 21, 23, 25, 27, 29 ஆகிய நாம் லைலத்துல் கத்ருடைய இரவை தேட வேண்டிய நாட்களில் இன்ஷா அல்லாஹ் நம்ம தராவி தொழுதுட்டு போவோம். திரும்ப 12 மணியிலிருந்து சஹர் நேரம் வரை இபாதத்துகள், குர்ஆன் திலாவத், தௌபாவுடைய மஜ்லிஸ், அதே போல தஸ்பீ நஃபில் தொழுகை, தஹஜ்ஜுடைய தொழுகை என்று முடிந்த அளவிற்கு நாம் அந்த புனித இரவுகளில் நன்மையான காரியத்தில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வதற்கான ஏற்பாடு நம்முடைய பள்ளிவாசலில் இருக்கிறது. எனவே நாம் இதையெல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த சாக்குகள் சொல்லியும் நாம் நாளை ரப்பிடத்தில் எங்கிருந்தும் நாம் அவனிடத்திலிருந்து எஸ்கேப் ஆக முடியாது. எனவே இந்த நாட்களை நாம் என்னென்ன வாய்ப்புகள், தனியா நம்ம செய்ய முடிஞ்சா அமல் செஞ்சுக்கலாம், எல்லாராலும் முடியுமா? பெரும்பாலும் முடியாது. அப்ப இது போன்ற ஒன்றாக சேரக்கூடிய அமல்களில் சேரும் பொழுது நாம் கொஞ்சம் கூடுதல் குறைவாக இருந்தாலும் கூட அங்கே யாராவது ஒருத்தர் உயர்ந்த அமலை செய்வார் அல்லவா, அந்த நற்கூலியும் அல்லாஹ் நமக்கும் சேர்த்து வழங்குவான்.
எனவே எல்லாம் ரப்புல் ஆலமீன் எஞ்சிய ரமலானுடைய நாட்களை நமக்கு முழுமையாக இபாதத்துகளிலும் அவனுடைய பொருத்தத்திலும் கழிப்பதற்கு பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.